நண்பர்களே, God of War 3, God of Assassin, GTF இந்த மாதிரி கேம் எல்லாம் PS3க்கு மட்டும்தான் இருக்கு. அந்த PS3 கேம்ஸை எப்படி உங்க PCல லேப்டாப்ல ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க சீஸ் கேமிங், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. ஓகே நண்பர்களே, நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லிங்க் பாத்தீங்கன்னா RP3S3 எமுலேட்டர் PlayStation அபிஷியலா விட்ட வெப்சைட் இது. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து PS3 எமுலேட்டர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ், லினக்ஸ், மேக்ஸ் நிறையா இருக்கும். நம்மளுக்கு தேவையானது விண்டோஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கா X64 பிட்டை தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு மேலே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் வந்துட்டு ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் நான் வந்துட்டு கேன்சல் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு PS3யோட அப்டேட் வேணும். இந்த அப்டேட் ஃபைலும் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நவுன் ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நிறைய வெர்ஷன் இருக்கும் ஃபிலிமில். எந்த வெர்ஷன் தேவைன்னா 4.92 இந்த வெர்ஷன் தான் தேவை. இதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு மேலே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் PS3ன்னு சொல்லி தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு ரெண்டுத்தையும் உள்ளே கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம RP3S3 எமுலேட்டரை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி Extra2 பண்ணிக்கங்க, அப்போ தான் இதுக்குள்ளேயே ஆகும். Extra2 ஆனோடனே ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் இருக்கும், இப்போ புதுசாக ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா RP3S3 எமுலேட்டர் லோகோ போட்டிருக்கும். இது டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரன் கொடுத்தோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற செட்டிங்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்துட்டு ஃபிலிமரை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், இந்த சைடு ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க, இந்த சைடு ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த PS3 அப்டேட்டை கிளிக் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே PS3 எமுலேட்டரை வச்சு இப்படி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் டைம் ஆகும், உங்கள் பிசியை பொறுத்து டைம் ஆகும். செட்டப் கொடுத்தோடனே கம்ப்ளீட் PPU மாடல்னு ஒன்று ஆகும். இது பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியோட செட்டப் பொறுத்து ஆகும், அதாவது உங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து. இது பார்த்தீங்கன்னா கேமிங் பிசி, இது பார்த்தீங்கன்னா RTX 4060 இருக்குது. இந்த பிசிக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நான் சொன்ன செட்டப் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம PS3 எமுலேட்டர் டவுன்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அப்டேட்டை டவுன்லோட் பண்ணோம். PS3 ஃபைலை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அப்டேட் ஃபைலை எடுத்துகிட்டு வந்து போட்டோன்னே உங்களுக்கு இந்த செட்டப் முடியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களோட பிசியோட ஸ்பெக்கை பொறுத்து இருக்குது. என்னோடது பார்த்தீங்கன்னா கேமிங் பிசி, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் ஆயிரும். இதே உங்களோடது அம்மா லேப்டாப் இல்லை அப்பா லேப்டாப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இதே மெத்தட் தான் எல்லா லேப்டாப்புக்கும். நீங்கள் லோ எண்ட் வச்சிருந்தாலும் ஹை எண்ட் வச்சிருந்தாலும் இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கேமை நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இனிமேல் தான் வந்துட்டு உங்கள் பிசிக்கு ஏற்ற ஸ்பெக்குக்குள்ளே கேமை நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசெண்டாக கொடுத்த அப்பா லேப்டாப்பில் போயிட்டு God of War 3 ப்ளே பண்ண முடியும்னா கண்டிப்பாக உங்களால் ப்ளே பண்ண முடியாது. கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி God of War 3 கேம்லாம் உங்களால் ப்ளே பண்ண முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துமே God of War 3 ஒரு ப்ராப்பரான செட்டிங்ஸ் இல்லாமல் தான் நான் இன்னும் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்லாம் இருக்குது. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு கவர்மெண்ட் லேப்டாப்பில் God of War 3 ப்ளே பண்ண முடியாது. ஆனால் வந்துட்டு கவர்மெண்ட் லேப்டாப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸை ப்ளே பண்ண முடியும். God of War 1, God of War 2, Uncharted 1 இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் உங்க லேப்டாப்ல ப்ளே பண்ண முடியும். இதே GTF PS3 இருக்கு. இந்த GTF PS3ல உங்க லேப்டாப்ல ப்ளே பண்ண முடியும்னா கண்டிப்பா ப்ளே பண்ண முடியாது. நீங்க ப்ராப்பரா ஸ்டீம்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணாலே GTF உங்களால 30 FPSல அம்மா லேப்டாப் அப்பா லேப்டாப்ல ப்ளே பண்ண முடியும். அதுக்கான வீடியோ நான் தனியா போட்டிருக்கேன். இது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு 2 ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா சேனலே இருக்காது. அதாவது எனக்கு வார்னிங் கூட வராது, சேனலே இருக்காது. உங்களால இந்த சேனல் இன்னும் பார்க்க முடியாது. அதனால நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க கொடுத்த அதே சப்போர்ட்டை அந்த சேனல்ல கொடுங்க. இங்க போட முடியாத வீடியோ எல்லாத்தையும் நான் அந்த சேனல்ல போட்டுட்டு இருக்கேன். ஏதாவது சப்போஸ் திடீர்னு இந்த சேனல் போயிட்டுனா நீங்க அந்த சேனல் தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ போடுற வீடியோ கூட எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா எப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு சேனலுக்கு 2வது ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க பயமா இருக்கு. ஏற்கனவே 2 ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இந்த வீடியோ போட்டு 3வது ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கன்னா என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், 2வது சேனல் ஒன்று வச்சிருக்கேன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட முடியாதுதான், நான் அந்த சேனல்ல போய் போடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. நம்ம இவ்வளவு செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கேம் தேவை இல்லையா? Uncharted 1 இந்த கேம் பார்த்தீங்கன்னா எல்லா பீஸ்லயும் இருக்கும். அதாவது ஹை எண்ட் பீஸாலும் சரி, இப்போ கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப் தான் சரி, எல்லா லேப்டாப்லயும் மினிமமா செட்டிங் வச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த கேம் இருக்கும். எமுலேட்டர் ஓப்பன் பண்ணோடனே மேலே ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் கேம்னு இருக்கும். இந்த ஆட் கேமை கொடுத்தோடனே நீங்கள் வந்துட்டு கேம் ஃபைலை எந்த ஃபோல்டரில் வச்சிருந்தீங்கன்னு காட்டும். நான் பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் சீல வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக நான் வந்துட்டு PS3 எமுலேட்டர் தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டுருக்கேன். இதுக்குள்ளே கிளிக் பண்ணோடனே நம்ம 2 தடவை கேமை எக்ஸ்டார்ட் கேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம 2 தடவை கேம் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா PS3 கேம் இல்லை PS3 அப்டேட் இருக்கும். இங்கே இந்த செலக்ட் ஃபைலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேம் எங்கே இருக்கோ அது அப்படியே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும்.
பார்த்தீங்கன்னா கேம் ஓப்பன் ஆயிட்டு இந்த கேம் ஓப்பன் ஆகிறதுக்கும் சில நேரம் டைம் ஆகும். அதாவது உங்க பிசியை பொறுத்து ஆகும். இதே நீங்க இப்போ லேட்டஸ்ட்டா கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப் இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும். இதே கேமிங் பிசி இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகும். இப்போ நம்ம கேம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய செட்டிங்ஸ்லாம் மாற்ற வேண்டியதாக இருக்கு. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொன்ன ஸ்டெப்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கேம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். கேம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கேம் ரொம்ப ஸ்டெக் ஆகும். ஏன்னா வந்துட்டு உங்க பிசிக்கு தகுந்தபடி உங்க கிராஃபிக் செட்டிங்ஸ் மாற்றணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பா நம்ம வந்துட்டு இந்த செட்டிங்ஸ் தகுந்தபடி நான் வீடியோ போடுறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம எப்படி கேம் இன்ஸ்டால் பண்ற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேமோட செட்டிங்ஸ் நம்ம எப்படி ப்ராப்பரா வைக்கிறத நம்ம அடுத்த வீடியோல சொல்லலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நன்றியை சந்திக்கிறேன்.